தெனாலிராமன் கதைகள் 147. பேசாத பொம்மையின் ரகசியம். விஜயநகர பேரரசுக்கு சீன தேசத்திலிருந்து ஒரு வணிகன் வந்தான். அவன் மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் ஒரு அற்புதமான ஆளுயர பொம்மையை காட்டினான். அது தங்கம் மற்றும் நவரத்தினங்களால் செய்யப்பட்ட மிக அழகான பெண் பொம்மை. வணிகன் சொன்னான், அரசே, இது சாதாரண பொம்மை அல்ல, இது தேவலோகத்து பொம்மை. இது எப்போதாவது ஒரு முறை பேசும். ஆனால் அது என்னுடன் மட்டுமே பேசும். யாராவது இதை பேச வைத்தால் அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் தருவேன். யாராலும் முடியவில்லை என்றால் மன்னர் எனக்கு 1000 பொற்காசுகள் பரிசளிக்க வேண்டும் என்று கூறினான். மன்னருக்கு அந்த பொம்மை பேசுவதை கேட்க ஆவலாக இருந்தது. இந்த பொம்மையை பேச வைப்பவர்களுக்கு வணிகன் தரும் 1000 பொற்காசுகள் தவிர அரசு சார்பில் 1000 பொற்காசுகள் பரிசளிக்கப்படும் என்று அறிவித்தார். முதலில் ராஜகுரு முன்வந்தார். அவர் அந்த பொம்மையின் முன் நின்று வேத மந்திரங்களை ஓதினார். சத்தமாக பாடினார், மிரட்டி பார்த்தார். பொம்மை அசையவே இல்லை, பேசவும் இல்லை. பல அறிஞர்கள் வந்து தோற்று போனார்கள். தெனாலிராமன் முறை வந்தது. அவன் அந்த பொம்மையை சுற்றி சுற்றி வந்தான். அதை கூர்ந்து கவனித்தான். பிறகு மன்னரிடம், அரசே, இந்த பொம்மையை பேச வைக்க எனக்கு ஒரு நாள் அவகாசம் வேண்டும். அதுவரை இந்த பொம்மையை என் வீட்டிற்கு எடுத்துச் செல்கிறேன் என்றான். வியாபாரி மறுப்பு தெரிவித்தான். ஆனால் மன்னர் சம்மதித்தார். ராஜகுரு, இவன் பொம்மையை உடைக்காம இருந்தா சரி என்று கேலி செய்தார். மறுநாள் அரசவை கூடியது. தெனாலிராமன் பொம்மையோடு வந்தான். அவன் அவையின் நடுவே நின்று, அரசே, இந்த பொம்மை பேசாது, ஏனெனில் இது பொம்மையே இல்லை என்று சத்தமாக கூறினான். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். தெனாலிராமன் நேராக அந்த பொம்மையின் அருகில் சென்றான். அதன் கழுத்து பகுதியில் இருந்த ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத திருகாணியை திருகினான். உடனே அந்த பொம்மையின் முகம் கழன்றது. உள்ளே ஒரு குள்ள மனிதன் வியர்த்து விறுவிறுக்க அமர்ந்திருந்தான். அரசே, இது சீன தேசத்து மந்திரக்கலை அல்ல, ஏமாற்று வேலை. உள்ளே இருக்கும் இந்த மனிதன் தான் அவ்வப்போது பேசுவான், மற்ற நேரம் பொம்மை போல அமர்ந்திருப்பான். நேற்று இரவு இவன் தூங்கும் போது குரட்டை விட்டதை வைத்து நான் கண்டுபிடித்து விட்டேன் என்றான் தெனாலிராமன். மன்னர் அந்த சீன வணிகனை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். ஏமாற்று வேலையை முறியடித்த தெனாலிராமனுக்கு 1000 பொற்காசுகளை பரிசளித்தார். ராஜகுரு ஏமாற்றத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டார். வழக்கம் போல அரசர் தெனாலிராமனை பாராட்டினார். நீதி, வெளி தோற்றத்தை பார்த்து எதையும் நம்பிவிடக்கூடாது. ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் மறுபடியும் ரிப்பீட்டு. நீங்க தம்பனையில பார்த்து எதையும் நம்பிடக்கூடாது. வீடியோக்குள்ள இருக்க கண்டென்ட்டை பார்த்து தான் கதையை ரசிக்கணும். அதனால இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.